ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎம் சிவில் இன்ஜினியர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிபிபி ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பிபிபி ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக கவர்மெண்ட்னால் ஒரு ப்ராஜெக்டை ஒரு சர்வீஸை குவாலிட்டியாக தரதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்காக இருக்குது. இதை பற்றியும் இதோட டைப்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல பிபிபி அப்படின்றதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்ன்றது பார்த்துடலாம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்றது தான் வந்துட்டு இந்த பிபிபியோட ஃபுல் ஃபார்ம். அதாவது பப்ளிக்ன்றது கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அந்த சர்வீஸை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிசனுக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கணுன்றதில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு தான் எல்லாத்தையுமே தேசியமயமாக்குனாங்க. நிறையா வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க, நிறைய கம்பெனிஸை தேசியமயமாக்கி பப்ளிக் செக்டர்ஸை மாற்றினாங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் காமன் மேன் அவங்களோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டும் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா 50s 60ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சம் இருந்தது. அதெல்லாமே வந்துட்டு 70s 80ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணது இந்த நேஷ்னலைசேஷன்னால். ஸோ இது வந்துட்டு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த சர்வீசஸை இன்னும் குவாலிட்டியாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் ப்ரைவேட்டைசேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1991 வந்து பார்த்திங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி வந்துச்சு. அதுதான் வந்துட்டு எல்பிஜி மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல் படி என்னென்னா கொஞ்சம் ப்ரைவேட்டைசேஷன் நடந்தது. ஸோ இந்த ப்ரைவேட்டைசேஷனை தான் வந்துட்டு நம்ம பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொன்னோன்னே கவர்மெண்ட் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற தப்பான கண்ணோட்டம் வேண்டாம். சில ஏரியாக்களில் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறப்போ அந்த சர்வீஸ் வந்துட்டு நல்லாவே இருந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ப்ரைவேட்டைசேஷன் வந்துட்டு சில ஏரியாக்களில் இருக்கிறது ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கும். இந்த பிபிபி மாடல் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ், ஹைவேஸ், ஏர்போர்ட்ஸ், சீபோர்ட்ஸ், பவர் செக்டர்ஸ் இங்கே எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னன்றது இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி வந்துட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணுன்னா கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட்டாகவே எடுத்து செய்யும். அதுக்காக வேண்டி ஒரு கான்ட்ராக்டரை செலக்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வேலையை கொடுத்துருவாங்க. அப்புறம் போதுமான ஃபண்டு இல்லைன்னா அந்த ஒர்க்கே வந்துட்டு பாதியில் ஸ்டாப் ஆகி பாதி முடியாமல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டாக அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிரும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட போதிய ஃபண்ட் இல்லாதது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனால் இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணுறப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்காது. கவர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆயிரும். ப்ரைவேட்டும் வந்துட்டு அவங்க நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி அவங்களோட இண்டஸ்ட்ரியும் வளர்த்துருவாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் க்ரியேட் ஆயிரும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். 80s 90ஸ்ல பிறந்தவங்கலாம் வந்துட்டு இது கண்டிப்பாக இது ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் கனெக்ஷன், லேண்ட்லைன் கனெக்ஷன் வாங்கணும்னா அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் சைடு மட்டும்தான் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்க பிஎஸ்என்எல். ப்ரைவேட்டில் எந்த ஒரு நெட்ஒர்க்குமே இல்லை. ஏர்டெல்லோ இல்லை ஜியோவோ இல்லை வோடஃபோனோ அந்த மாதிரி எந்த பிளேயர்ஸுமே இல்லை. அப்போது கவர்மெண்ட் சைடில் அந்த ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து ஒரு 30 to 40 days 90 days வரைக்கும் கூட ஆகும். ஸோ அது வந்துட்டு அந்த காலத்தில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் இல்லாதனால அவ்வளோ டிலே ஆச்சு. ஆனால் 2000க்கு அப்புறம் என்னாச்சுன்னா செல்ஃபோன் டெவலப்மெண்ட், 2G 3G டெவலப்மெண்ட்னால என்னாச்சுன்னா நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்தாங்க. ஏர்டெல், ஏர்செல் இருந்தது, அப்புறம் வோடஃபோன், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருந்ததுனால கனெக்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் மூலிமா ஒரு சிம் கார்டு வாங்குறதுனால 24 hours உலகத்தையே நம்ம கையில் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு மொபைல் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வந்ததுனால தான். பொதுவாகவே எல்லாத்தோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலுமே குழந்தைங்கள வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு சேர்த்துறோமா, இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறோமா, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமா, எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல், ப்ரைவேட் பஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட்டையே தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் சர்வீஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜை தான் வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ப்ரைவேட் பார்ட்டியை அத்தாரிட்டியாக இருந்து ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி சர்வீசஸை வந்துட்டு எடுத்துக்குவாங்க. இதை இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு ரோடு ப்ராஜெக்ட் எடுத்துக்குவோம். அதாவது பாயிண்ட் நம்பர் ஏலேருந்து பாயிண்ட் நம்பர் பி வரைக்கும் ஒரு 100 kilometers கவர்மெண்ட் வந்துட்டு ரோடு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டே பண்ணுச்சுன்னா இது என்னென்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு நிலத்தை வந்து கையகப்படுத்துவாங்க. அதுக்கடுத்தது டேக்ஸ்னால
ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அந்த ரோடை. அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரோடை வந்துட்டு அப்பப்போ மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அதோட சர்வீஸ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரீலே பண்ணணும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பிபிபி மோடில் வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்துட்டு கவர்மெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு நில கையகப்படுத்தி அந்த நிலத்துக்கு ஓனராக அத்தாரிட்டியாக கவர்மெண்ட் இருந்துக்கும். அப்புறம் அந்த லேண்டை வந்துட்டு ஒரு 15 வருஷமோ ஒரு 20 வருஷமோ வந்துட்டு ப்ரைவேட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுத்து அந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ண சொல்லும். இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, அது வந்து நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த லீஸ்க்கு அந்த லேண்டு, அந்த 100 கிலோமீட்டர்ஸ் லேண்டை வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த இடத்துல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த ரோட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவார். அந்த 15 இயர்ஸோ 20 இயர்ஸோ கவர்மெண்ட் என்ன டைம் கொடுத்துருக்கோ அந்த டைம் வரைக்கும் இவங்களே அதை வந்துட்டு ஓன் பண்ணுவாங்க. இந்த 15 to 20 இயர்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு கன்செஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பீரியட் வரைக்கும் வந்துட்டு இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் அந்த ரோட்டுக்கு ஓனராக இருப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த கன்செஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்படி வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பிளேயர் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ரோடை வந்துட்டு லே பண்ணுறனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, அதுக்கான ஆன்சர் தான் வந்துட்டு டோல்ஸ். இந்த ரோடை யூஸ் பண்ணுற எல்லா யூசர்ஸுமே வந்துட்டு டோல் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டோல் சார்ஜஸ் வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு இந்த ப்ரைவேட் பிளேயருக்கு போகாது, கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு பார்ட் போகும். அதை தான் ரெவென்யூ ஷேர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 100 ரூபா வந்துட்டு ஒரு கார் பாஸ் ஆகுறப்போ இந்த டோல் சார்ஜாக வருதுன்னா, அந்த 100 ரூபாவில் ஒரு 30 ருபீஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போகும். மீதி இருக்கிற 70 ருபீஸ் வந்துட்டு ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு போகும். நான் 30 ருபீஸ்ன்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட். இந்த 30 ருபீஸ் இல்லாமல் 40 ருபீஸ் யார் வந்துட்டு ரெவென்யூ ஷேர் அதிகமாக தராங்க அப்படின்னு கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த சர்வீஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சர்வீஸ் ப்ரொவைடரை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்றது. அதுக்கான மெயினான க்ரைட்டீரியா வந்துட்டு ஹையஸ்ட் ரெவென்யூ ஷேர். யார் வந்துட்டு அதிகமான ஷேர் தர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த டோல் சார்ஜில் மீதி இருக்கிற 70 ருபீஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டு வந்துட்டு இந்த ப்ரைவேட் பிளேயர் அவங்களாம் வந்துட்டு சொந்த காசு போட்டிருக்க மாட்டாங்க. அதை வந்துட்டு கண்டிப்பாக பேங்க் மூலிமா லோன் தான் வாங்கியிருப்பாங்க. சப்போஸ் ஒரு 200 crores இந்த 100 கிலோமீட்டர் ரோடுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்துட்டு ஒரு 30 crores ஒரு 40 crores வந்துட்டு அந்த கம்பெனி, அந்த ப்ரைவேட் பிளேயர்ஸோட ஓன் ஃபண்டாக இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே லோனாக தான் இருக்கும். அந்த லோன் வந்துட்டு வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ், இந்த லோனை வந்துட்டு லெண்ட் பண்ண ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ் அவங்களும் வந்துட்டு க்ரோ ஆகுறாங்க. எப்படின்னா, இந்த 70 ருபீஸ் ப்ரைவேட்க்கு வந்துட்டு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு 30 ருபீஸாவது வந்துட்டு இஎம்ஐயாக இவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இந்த ரிட்டர்ன் வரனால ஒரு 4 or 5 இயர்ஸில் இந்த லெண்டிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய கடன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 70 ருபீஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ப்ரைவேட் பார்ட்டிக்கே போயிடும். அதனால் வந்து இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுல அதிகமான கவனத்தை வந்துட்டு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, லேண்டுக்கு ஓனராக அத்தாரிட்டியாக இருந்துப்பாங்க. அந்த லேண்டை லீஸ் கொடுத்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் மூலிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவாங்க. அந்த ப்ரைவேட் பிளேயர்ஸை எப்படி செலக்ட் பண்ணும் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டு ஹையஸ்ட் ரெவென்யூ ஷேர் தராங்களோ அந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு செலக்ட் ஆகிற சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். டிபிஎஃப்ஓடி, பிஓடி, பிஓஓ, பூட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாமே நியர்லி ஒரு சேமான கான்செப்ட் தான். சப்போஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கவர்மெண்ட் வந்துட்டு டிபிஎஃப்ஓடி பேசிஸில் கட்டணும் அப்படின்னு நினச்சதுன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு உண்டான லேண்டை வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணிக்கும். அப்புறம் அந்த இடத்துல பிட்டிங் ப்ராசஸ் மூலிமா ஒரு ப்ரைவேட் பார்ட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் பார்ட்டி என்ன பண்ணுன்னா, அவங்களே வந்துட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனை டிசைன் பண்ணணும், அவங்களே ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த ரயில்வே ஸ்டேஷனை பில்ட் பண்ணணும், அவங்களே இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஆப்ரேட் பண்ணணும். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ், பேசஞ்சர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கன்செஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாகவே இந்த ரயில்வே ஸ்டேஷனை கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ரைவேட் பிளேயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த காஸ்ட்டை வந்துட்டு 4 or 5 இயர்ஸில் எடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாமே லாபம் தான். ஸோ அந்த கன்செஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கே ரிட்டர்ன் ஆயிரும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு டைம் நிறைய சேவ் ஆகுது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணும் அவசியம் இல்லை. அப்புறம் அந்த கன்செஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அசட் ஃபுல்லாமே கவர்மெண்ட்டுக்கே திருப்பி வந்துடுறது. ஸோ இதுதான் வந்துட்டு மெயினான அட்வான்டேஜ்.
இதில் இருக்கக்கூடிய டிபிஎஃப்ஓடி, பிஓடி, பிஓஓ இதுக்கெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் பற்றியும் நிறைய சொல்லலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ இதனால் வந்துட்டு யாருக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்துட்டு நல்லாவே கொடுக்குறாங்க. டைம் அண்ட் காஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக சேவ் ஆகுது. அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகுது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. அடுத்தது டெவலப்பர் சைடு வந்து பார்த்தோம்னா, டெவலப்பர்ஸ்ன்றவங்க தான் வந்துட்டு ப்ரைவேட் பார்ட்டிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ப்ரைவேட் பார்ட்டி அவங்கள தான் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். டெவலப்பர்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு உறுதியான தன்மை அடையுது. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணப்படுது. இப்போது சாதாரணமாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கான்ட்ராக்டில் கவர்மெண்ட் வந்து எல்லா பொறுப்பையும் வந்து கான்ட்ராக்டர்கிட்ட தான் கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு கான்ட்ராக்ட்ன்றனால அப்படி. ஆனால் இந்த மெத்தட் வந்து பிபிபி மோட் அப்படின்னு வர்றப்போ பப்ளிக்குக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ப்ரைவேட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ரிஸ்க்கும் வந்துட்டு ஷேர் செய்யப்படுது. கவர்மெண்ட்டும் சில ரிஸ்க்ஸை வந்துட்டு எடுத்துப்பாங்க, டெவலப்பர்ஸும் சில ரிஸ்க்ஸ் எடுத்துப்பாங்க, ஃபினான்ஷியல் பாடிஸும் வந்துட்டு சில ரிஸ்க்ஸ் எடுத்துக்குவாங்க. இதனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸும் வந்துட்டு க்ரோ ஆகுது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ் க்ரோ ஆகுறதுனால எக்கனாமி க்ரோ ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு க்ரோ ஆகுது. இப்படி எல்லாமே க்ரோ ஆகுறப்போ கண்டிப்பாக நேஷனே வந்துட்டு க்ரோ ஆகும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிபிபி ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் கான்ட்ராக்ட்னா என்ன, பிபிபிக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசன்றதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுக்கும் நான் இண்டிவிஜுவல் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க.